நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம்போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, டாக்டர் ஷர்மிகா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறது சாதாரண விஷயம். ஆனா ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு ஒரு கிரஷா மாறி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டிப்ஸ் தாங்க. அவங்க ஹெல்த்தி வைஸ் கொடுத்த டிப்ஸ் பல பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்ததுனால எல்லாருமே இவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டிப்ஸ் சொல்லும் போது சிரிச்ச முகத்தோட தான் டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அவங்க பர்சனலா அதை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் மத்தவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டியாலதான் இவங்க ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல வந்துட்டாங்க. ஒரு ட்ரெண்டிங் டாக்டர்னே சொல்லலாம். இவங்களுக்குன்னு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், இவங்க பேசுற பேச்சுக்கும் மெடிசனையும் தாண்டி நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோ பாக்குற நானும் ஷர்மிகாவோட ஃபேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இப்ப யூடியூப திறந்தாலும் சரி, இன்ஸ்டால ட்ரெண்டான டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து எங்க பார்த்தாலும் இவங்களுடைய டிப்ஸ் வீடியோவா இருக்கட்டும், இவங்களுடைய ஹோம் டூர் வீடியோவா இருக்கட்டும், இவங்க அம்மா கொடுத்த வீடியோவா இருக்கட்டும், இப்படி நிறைய வீடியோஸா பார்க்க முடியுது. யாரையா இவங்களை நம்ம நேரடியா போய் பார்க்கலாமே அப்படின்னு கூட தோணும். அப்படி நேரில் பார்க்கணும் என்ன நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தாராளமா வரலாம். நான் சென்னையில தாங்க இங்க ஃபீனிக்ஸ் மால்லே சுத்திட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் குரோம்பேட்ல தாங்க இருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஷர்மிகா அவர்கள் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல டாக்டர் சித்தா டாக்டருக்கான சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. அவங்க நிறைய பேருக்கு இப்போ மோட்டிவேட்டராகவும் இருக்காங்க, இன்ஸ்பிரேஷன் பர்சனாவும் இருக்காங்க. அதையும் தாண்டி அதாவது குடும்பத்துல ஒருத்தங்களாவே மாறிட்டாங்க. அடே என்னோட செல்லக்குட்டி, என்னோட பட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் என்னோட தங்கம் நீ நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் பெரியவங்களும் இவங்கள வாழ்த்துவாங்க. பல பேரும் இவங்கள வாழ்த்துறாங்க. ஆனா இவங்களோட செல்லக்குட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க பல பேருக்கும் ஒரு நீங்காத மருந்தா மியூசிக் மூலமா கொடுத்துட்டு வர யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் தாங்க. ஆமாங்க, அவர் தான் இவங்களுடைய செல்லக்குட்டியாம். எனி டைமும் இவங்க தொடர்ந்து அவருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த வகையில இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங், அவருடைய சாங் எதுன்னு கேட்டீங்கன்னா காதல் வைத்து இந்த சாங் தான் தீபாவளி படத்துல இருந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதை கிட்டத்தட்ட பல முறை கேட்டிருக்காங்களாம். சின்ன வயசுல இவங்களுக்கு அபியூஸ் எல்லாம் நடந்திருக்காம். சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு ஆக்டிங் போகணும் ஆசை இருந்துதான். அதே மாதிரி டாக்டர் ஆகணும்ன்ற ஆசைலாம் இல்லையாம். சித்தாக்குள்ள வந்தது ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாவும் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஆரம்பத்துல எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம படிச்சு அந்த பிராக்டிக்கலா வரும்போது மட்டும்தான் ஆர்வம் வந்து இவங்க அதை ரொம்ப நல்லாவே புடிச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்களாம். அண்ட் இவங்களுடைய லவ் ஸ்டோரி பல பேருக்கும் தெரியும். இவங்களுடைய காதல் கணவரோட நேம் பாத்தீங்கன்னா தருண். அவரு ஃபேஷன் டிசைனரிங் முடிச்சிருக்காரு. தன்னுடைய வீட்டுல டாக்டர் மாப்பிள தான் வரணும், இவங்க ஆயுர்வேதா இருக்கிறதுனால அலோபதி டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க அம்மா நினைச்சாங்களாம். அதனால மாப்பிள தேடிட்டே இருந்த சமயத்துல சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த இந்த ஒரு நட்பு ஒரு பாயிண்ட்ல காதலா மாற, அந்த காதல் வீட்டுல தெரிய, அப்படியே அவங்களுடைய அம்மா டேசி அவர்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. நவம்பர் 15 தான் இவங்களுடைய மேரேஜ் டேட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டாக்டரா ஒரு பக்கம் சேவைகள் செஞ்சாலும் ஒரு ஆக்ட்ரஸ் அளவுக்கு இவங்க ஆடியன்ஸ தன் பக்கம் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ, பாசிட்டிவான ரிவ்யூஸ் வருதோ, அதே அளவுக்கு நெகட்டிவ் வரும். நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ரீசெண்டா சிங்கர் சிம்மை கூட இவங்களை பார்த்து கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனா அதை எதையுமே கேர் பண்ணாத இவங்க இப்ப வரைக்கும் மேல மேல போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சிம்மையோட க்ளோஸ் ஃபேனே இவங்க தானா. நிறைய பேருக்கு அபியூஸ் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை இப்ப நிறைய பேர் ஓபனாவே சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே அவேர்னஸ்க்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாவே அபியூஸ் நடந்ததான். அது எல்லாத்தையுமே அவங்களுடைய சிஸ்டர் தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க சிஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போல்டான சிஸ்டராம். எனக்கு இன்னொரு அம்மா தான் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எமோஷனலா இருக்காங்க. இவங்களுடைய அம்மா டேசி அவர்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்காங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை ரன் பண்றாங்க. அதே மாதிரி ஷர்மிகா அவர்களை மீட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரெல்லாம் மீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ஏன்னா இப்ப இவங்க யூடியூப்ல வரதுனால ஒரேடியா மொத்த பேருக்கும் நான் வந்து கவுன்சிலிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷர்மிகா அவர்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வரும். ஒரு சிலருக்குலாம் மருந்து மாத்திரை கொடுத்தா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகாது. ஆனா ஷர்மிகா அவர்கள் பேசினாலே நிறைய பேர் எனக்கு இந்த வழி சரியாயிடுச்சு, அந்த வழி சரியாயிடுச்சுட்டு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. சோ நீங்க ஷர்மிகா அவர்களாம் மீட் பண்ணிருக்கீங்களா? அவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.